ஏரியா திருப்பி விசிட் பண்ணுவோம். எங்கள் ஏரியாவில் வேறு எதனா பிரச்சனை இருக்கோ நீங்கள் வேறு லைட் தான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ண வந்துருக்குறோம். இங்கே வார்டு இங்கே இருக்கிற என்ன ப்ராப்ளம் வாட்டர் ஒன்று மேடம், ஆரோ வாட்டர் வேணும் மேடம். இந்த ஆரோ வாட்டரே இல்லை இந்த வட்டாரத்தில் ஒரு இடத்துல பேசு. தண்ணி குடிக்கிற தண்ணி இஷ்யூ இருந்தால் வேறு இங்கே பென்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் திருப்பி வார்டு வைஸ் விசிட் பண்ணுறோம். கம்ப்ளீட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு எங்கள் ஏரியா விசிட் பண்ணுறோம். எந்த டேட் நாங்கள் வரோம் அது இன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே இருக்கிற லீடர்ஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். வேறு எதனா ப்ராப்ளம் முனிசிபாலிட்டி மூலமாக ப்ராப்ளம் இருக்குதா, இந்த வார்டில் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாத ரொம்ப வருஷமாக அப்படியே பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் பேசியிருந்தா எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தா இந்த 5 ப்ராப்ளம் இருக்குது, இதில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் 2 ப்ராப்ளம் நீங்கள் பண்ணி கொடுங்க, இது இம்பார்ட்டண்ட்டு, இது சீக்கிரமாக பண்ணிங்க அப்படி நீங்கள் எல்லா ஏரியாக்கார் பேசி ஒருத்தர் ஒரு இடத்துல பேசி ஒரு லிஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு இப்போ சீனியர் சிட்டிசன் பென்ஷன், விடோ பென்ஷன், வேறு எதனா கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்தால் ஏரியாவுக்கு விசிட் பண்ணி ப்ராப்ளம் ஒரு கேம்ப் பண்ணி பென்ஷன் அதாலத், ரேஷன் கார்டு இஷ்யூஸ் இருந்தால் அது பேசி உங்களுக்கு சால்வ் பண்ணுறோம். ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறோம். திருப்பி நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 1 வீக் 2 விசிட்ஸ் 2 வார்ட்ஸ் விசிட் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஏரியா ப்ராப்ளம்ஸ், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், ஏரியா ப்ராப்ளம் 2 நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். இங்கேயே நீங்கள் யார் மூலமாக சொல்லுங்கள், இல்லை அந்த டேட்டுக்கு நாங்கள் இங்கே வரோம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே இப்போ வந்திருக்கிறாங்களே ஏரியா பெரியவர், அவர் மூலமாக உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். மேடம் இன்னொரு அது கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுங்க மேடம். 5 மாதத்துக்கு வாங்க, இங்கே பேசுறியாவா, நாட்டுக்கடை பேசுவா வா பாப்பேன் வாமா இங்கே வா இப்படி வா. மைனிங் ஏரியா அப்போ மைனிங்ல கரெக்டாக ட்ரெயினாக பண்ணல, சின்ன ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப வருஷமா முன்னாடி பண்ணியிருக்கிற அந்த ட்ரைனிங் வேலை, ட்ரைனேஜ் வேலை. அப்போ அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எங்க வீடு அந்த என்னென்ன வேணும் அதெல்லாம் கேளு. அண்ணா பேசுனா வர்றாங்களா, இங்க கேம்ப் போடுறாங்க, உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்குது அதெல்லாம் ஒரு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கம்மா. இங்கே கேம்ப் போடுறது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேம்ப் போடுவோம், அது பண்ணி கொடுக்குறாங்க. போட்டுக்கிட்டீங்களா இந்த ஏரியாவுக்கு என்னென்ன தேவைன்னு, அது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. மைனிங் ஏரியாவில் நாங்கள் எங்கே பார்த்த கூட ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ முன்னால் பண்ணியிருக்கிற ட்ரைனேஜ் கரெக்ட் இல்லை, அது கரெக்டாக பிளான் பண்ணலாம் அவர். இப்போ அது எப்படி செட்ரேட் பண்ணோம், எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணும். பின்னாடி இருக்குது, முன்னாடி ட்ரெயின் இருக்குது, அது கரெக்டாக ரொம்ப அது ஃபில்லாக இருக்குது. அது சின்ன ட்ரெயின் இருக்குது, அது எப்படி கரெக்ட் பண்ணும். மைனிங் ஏரியாவில் அது கொஞ்சம் பிளான் பண்ணி கமிஷனரும் மைனிங் இது ஆஃபீஸரை கூப்பிட்டு அது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ட்ரைனேஜ் எல்லாம் மெயின் ட்ரெயினுக்கு கனெக்ட் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு அது ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வராது. வேறு இடத்துல அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மைனிங் ஏரியா எஸ்பெஷலி ட்ரைனேஜ் தான் ப்ராப்ளம் இருக்குது. சின்ன ட்ரெயின் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ட்ரெயின் க்ளீன் ஆகுதில்ல, அதுக்கு செட்ரேட் பண்ணல. அது ஒரு பிளான் பண்ணி பண்ணும். அது 20 இயர்ஸ் ஆயிருக்குது, 20-30 இயர்ஸ் ஆயிருக்குது. அந்த சின்ன ட்ரெயின் இப்போ யூஸ் ஆகுறதில்ல. ரேஷன் கார்டு, பென்ஷன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கேன்சல் இருக்குல்ல, அதுக்கு கேம்ப் பண்ணுறாங்க. அப்போ கேம்ப் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் பண்ணி அப்புறம் பண்ணி தராங்க. ஒரே மாதம் கவுச்சி உட்கார 3-4 வருஷம் ஆகுது.
ஃபுல்லாக பாம்பு வீக்குங்க. பெரிய பாம்பு. நம்ம வீட்டில் 2 பாம்பு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தைங்களாம் இருக்குதுங்க வீட்டில், ரொம்ப பயமா இருக்குது. சென்டரில் பிளாக் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்துருங்க. வீட்டுக்குள்ளே வந்து சேவை வீட்டுக்குள்ளே வந்துச்சு மேடம். எல்லா மைனிங் ஏரியாலாம் கொஞ்சம் கொசு எல்லாம் இருக்குது. அது க்ளீன் இல்லாத ரொம்ப இருக்குது. க்ளீன் இருந்தா எவ்ரி 3 months க்ளீன் இருந்தா இது ஆகாது. கொஞ்சம் நாங்கள் இப்போ பிளான் பண்ணி எவ்ரி 3 months இல்லை 5 monthsல கொஞ்சம் எல்லாம் ஜங்கல் கிளியரன்ஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் அப்பப்போ ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி சார் ஃபோன் பண்ண ஃபோன் எடுங்க. நீங்கள் பண்ண நான் பண்ண மேடம் முன்னே போங்க மேடம். ஒரே ஒரு 10 நிமிஷம் ಎತ್ಕೊಳ್ಳಿ ಸರ್. ರಿಲೇಷನ್ ಆಮೇಲೆ ಇರಲಿ, ಅಭಿಮಾನ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ಬೇಕಾದ್ರೆ ಇದೇ ಪಾರ್ಟಿ ಅದೆಲ್ಲ ಓನ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿರೋ ಅಭಿಮಾನ ಎಲ್ಲೂ ಸಿಗಲ್ಲ ನಿಮಗೆ. ನೀವು ಕೋಟಿ ಜನ್ಮ ಪುಣ್ಯ ಮಾಡಿಲ್ಲ. ಯಾರು ನೀವು ಇಷ್ಟೆಲ್ಲ ಸಿಸ್ಟರ್ಸು, ಇಷ್ಟೆಲ್ಲ ಪಾರ್ಟಿ ಮೇಲೆ ಪ್ರಾಣ ಇಟ್ಕೊಂಡಿರೋರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಹೆಜ್ಜೆ ಹಾಕಿದ್ದೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ನೆನಪುಗಳೇ ಜಾಸ್ತಿ. ಮೇಡಮ್ ಇದು ಅತ್ತೆ ಮನೆ, ಇದು ತವರು ಮನೆ. ಅದೆಲ್ಲ ಆಮೇಲೆ ಅದಿದ್ದ ಮೇಡಮ್, ತವರು ಮನೆ ಅತ್ತೆ ಮನೆ. ನೀವು ಹಂಗ್ ಕರೀರಿ ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ, ಹಿಂಗ್ ಕರೀರಿ ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ ನೋಡಿ. ಹಂಗೂ ಕರೀರಿ ನೀವು, ಮದುವೆ ಅಂತ ಇನ್ವಿಟೇಷನ್ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಹಂಗೂ ಕರೀರಿ, ಹಿಂಗ್ ಕರೀರಿ. ಈಗ ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ ನೋಡಿ ನೀವು. இந்த விஷயம் ஓடுದಿಲ್ಲ. மேடம் கொஞ்சம் உஷாராக்கணும். உஷாரா இருக்கும்போது கப்புடு தூக்கிடுவாங்க மேலே. அப்போ பிபிஎல் கேன்சல். ಆಮೇಲೆ ಕುರಿಯಾರುನು ಜಾಗ ಅಂತ ಬಿಡಿ. தங்கச்சிங்களெல்லாம் 500 ரூபாய் போடுங்க. மேடம் சொல்லிக்கிறாங்க. உள்ள போங்க. போமா இல்ல மேடம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போட்டோ. போமா போமா ஆமா உங்க ஏரியா வாங்க போங்க போங்க, நீங்கள் போங்க. ஏரியா பக்கத்துல யார் வாங்க பேப்பர் தொடச்சிக்கமா. சில்பர் விட்டு போயிடுங்க மேடம். நான் மஞ்சனா பொறிகள் ரெடி பண்ணு. அங்க உள்ள எங்க மேடம் அப்படி பண்ற மாதிரி குடிங்க போட்டோ. ரைட் ரைட்
யூடியூப்ல போட்டு விடுங்க. மரம் மாட்டேங்குது இந்த வேலை சரௌண்டிங் ஆமா சரௌண்டிங் வச்சோம் நம்மளுக்கெல்லாம் இல்லை. வீடியோ கார் எங்க அன்னைக்கு வழி விடுங்கப்பா. எங்க அன்னைக்கு அண்ணனே அங்கே செம காமெடியா கிஷோர் మేము అటు పోయేస్తాము మీరందరూ అది ఎట్లా మీరందరూ ముందుకు రండి. హలో కల్లాది அங்க வச்சதான் ஆவரத்தில் பின்னாடி போய் வச்சு కారణం పరమాత్మ ప్రోక్షణం పరిపూర్ణ పోషణం అభిషేక తైలమై వివ్యాగ్ని జ్వాలయై అశేషవరములను సంగి బ్రోచెడి వాక్య రాశియై అశేషవరములను సంగి బ్రోచెడి భాగ్య రాశియై ఆముష్మికయాభరణములో ఆత్మ ఫలములతో తొలతూగి అలరారగమన హృదయ నివాసిగా జీవించడి ఆత్మ ఆంతర్యములో దేవుని రూపము అలవర్చుట దైవాత్మ క్రియ పరమాత్మ ప్రోక్షణం పరిపూర్ణ పోషణం. ఈ సమయంలో మనకు జీవ గ్రంథములో అన్ని వేదాంతులలో కూడా మనకు అమర్శింపబడిన మన భారతదేశం ప్రత్యేకంగా కోలార్ జిల్లాలో కేజీ పట్టణానికి మన దైవ సేవ నిమిత్తమై ప్రజా సేవ నిమిత్తమై అమ్మగారిని మనకి ఎంతో పుణ్య స్థలముగా ఇక్కడ అమర్చించబడిన అమ్మగారి ద్వారా ఎన్నో కార్యక్రమాలు కేజీలో జరగబడి ఉన్నాయి. ఈ ప్రాంతం అంతా ఒక చీకటిగా ఉన్నదాన్ని వెలుగుమయముగా అమ్మగారు ఈరోజు చేశారు. అదేవిధంగా మన గ్రామంలో ఉన్న బాలికలు యవనస్తులు బిడ్డలకు ఒక వెలుగుగా ఉండడానికి ఈ యొక్క వెలుగుని అమ్మ ద్వారా ప్రకాశింపజేయడానికి ఇది దేవుని యొక్క నిర్ణయం. అమ్మగారు చేసిన పూజ బలం, వారి తల్లిదండ్రులు చేసిన పూజ బలం, మనమందరూ కూడా గ్రామంలో తల్లులు, యవనస్తులు, బాలికలు, సంఘ పెద్దలు అందరూ కూడా ప్రయాసపడి అమ్మను కోరుకున్న దాన్ని బట్టి ఈరోజు మన యవన బిడ్డలకు మంచి వెలుగునివ్వడానికి అమ్మని ఇక్కడ దేవుడే నిర్ణయించారు. ప్రార్థన చేసుకుంటాం. చేయి పెట్టుకోండి, వాళ్ళు చేయని పెట్టుకోండి. అట్లా